ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் துணியை போய் மொட்டை மாடியில் போய் காய வச்சுட்டு வந்தேன். முக்கியமான துணியை மட்டும் கொஞ்சம் மட்டும் இங்கே உள்ளாரே காய வச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டு துணி எடுக்கவும் போடவும் கரெக்டாக இருந்தது. என்றைக்குமே அது ஃப்ரீயாகவே இருந்ததே கிடையாது. அந்த மிஷினு காலியாகவே இருந்ததே கிடையாது. எடுக்கவும் போடவும் தான் கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த ஜாமான்லாம் விலைக்கு முடிச்சுட்டு தோசை ஊற்றி குளிக்கணும். வீடு வாசலாம் பெருக்கிட்டேங்க. இப்போ தான் வந்த உடனே கொஞ்ச நேரம் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் துணி காய வைக்க போனேன். மணி 9:30 ஆகிடுச்சு. இருக்கிற ஜாமான் வளைக்கிட்டு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு போயிட்டு படுக்கணுங்க. எனக்கு என்னமோ இப்போ தான் காலைல வேலைக்கு போன மாதிரி இருக்குது, உடனே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருக்குது. சீக்கிரமாக போதுங்க, டைம் போதுங்க. அதானே எங்களால் பொறுத்துக்க முடியல. அதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ சாம்பார் கொஞ்சம் இருக்குது. இதை சூடு பண்ணி சாம்பாருக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். என் தண்ணி தாகமாக எடுக்குது, தண்ணி குடிச்சிக்கிறேன். ஜாமான் இருக்குது. ஸோ ஜாமான் கூட காலைல வலிக்கலாம். நான் போய் உடம்பு பயங்கரமாக வலிக்குதுங்க. என்னன்னு தெரியல, செம்மையாக உடம்பு வலிக்குது. சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ உடம்பு வலி எனக்கு. சம்பளம் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. சம்பளம் கிட்ட வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கரெக்டாக 7ஆம் தேதி எங்கள் ஓனருக்கு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எந்த குறையும் சொல்ல தேவையில்லைங்க. கரெக்டாக இருப்பார். பட் லீவுன்னு கேட்டால் தான் தரமாட்டார். கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் ஓனர் எப்படி இருப்பாங்களோ அதேமாரி தான் இது இருப்பாங்க. சப்போஸ் சில பேர் ஓனர் சரியில்லாமல் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பொண்ணுங்க சரியில்லை, அது மாதிரி ஓனர் பொண்ணுங்களே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. சில இடத்துலலாம் அப்படி தான் இருக்குது. இது நான் பொண்ணுங்க மேலே தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய கஷ்டத்தை நினச்சி தான் நம்ம கடைக்கு வேலை செய்கிறோம், வெளியில் வேலை செய்கிறோம். அப்போ நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம இடம் கொடுக்குறதுனால தான் ஒரு ஓனரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் பெட்ரு. நான் பொண்ணுங்க மேலே தான் நான் தப்பு சொல்லுவேன். ஓனர் பொண்ணு விருப்பப்பட்டுச்சு, நான் மட்டும் எப்படி அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. டக்குன்னு நம்ம மேலேயே பழி சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தேவையா? ஸோ ஒரு இடத்துல அப்படி தான் இருக்குது. பட் எங்கள் இடத்துல அந்த மாதிரி கிடையாது. எங்கள் ஓனர் ரொம்ப தங்கமானவர். அவருக்கு 65 வயசு ஆகுது. என்ன மாதிரி 3 பொண்ணுங்க அவருக்கு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் குறை சொல்லக்கூடாது. நல்ல மனுஷன்.